ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டோரிங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் மேத்யூ சாப்டர் 21, மார்க் சாப்டர் 12 அண்ட் லூக் சாப்டர் 20. மற்ற 21ஆம் அதிகாரம், மார்க் 12ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா 20ஆம் அதிகாரம். ஏசப்பா நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் நம்ம பார்க்குறோம். சரியா? ஏசப்பா என்ன செஞ்சாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். சரியா? அப்போ இந்த ஏசப்பாவுக்கு என்ன, அங்கே ஒரு பெரிய கூட்டமே எழும்பியிருக்கு. என்ன கூட்டம்? எதிரிகளின் கூட்டம், எனிமீஸ். அப்போ அவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க? எப்படியாவது இயேசுவை பிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மல்டிடியூட்ஸ், ஒரு பெரிய க்ரௌடை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஏசப்பா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட நேரத்தில் ஏசப்பா ஒரு அழகான பேரபிள் மூலமாக பேசுகிறாங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய க்ரௌடே இருக்குது, எல்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப சீஃப் ப்ரீஸ்ட், பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தின் மூப்பர் எல்லாரும் ஏசப்பா பார்த்து, உங்களுக்கு யார் இந்த அத்தாரிட்டி கொடுத்தாங்க, எந்த அதிகாரத்தினால நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா குறித்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காங்க. சரியா? அப்போ ஏசப்பா ஒவ்வொரு பேரபிளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு பேரபிள் சொல்கிறாங்க. சரியா? என்ன பேரபிள் பார்க்கலாமா? A man planted a vineyard, built a wall around it, dug a pit for a wine press and built a watchtower. ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத் தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி அவன் என்ன பண்ணான்? தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். Then he put tenant farmers in charge of his land. They would look after the vineyard, collecting their part of the harvest while he would have his share. Then the owner moved away. அப்போ அந்த தோட்டத்தை அந்த டெனண்ட் கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார். அப்போது அந்த சீசன் வரும், அந்த கனிகாலம் வர நேரத்தில் தன்னுடைய ஷேர், சரியா? ஏன்னா அந்த லேண்ட் யாருக்கு? அந்த ஓனருக்கு. சரியா? அப்போ கட்டாயமாக அதில் என்ன வந்தாலும் அதில் ஒரு பாகம் யாருக்கு போகணும்? அந்த லேண்ட்லார்டுக்கு போகணும். சரியா? அந்த ஓனருக்கு போகணும். இப்போது அந்த சீசன் வந்துட்டு, அப்போது அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு? நேராக தோட்டக்காரரிடத்தில் தன்னுடைய பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரரை அனுப்பினான். When the harvest approached, he sent one of his servants to collect his share of the fruit. However, the tenant farmer seized his servant, beat him and sent him back empty-handed. இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ஷேரை வாங்க போன, தன்னுடைய பாகத்தை வாங்க போன அந்த சர்வெண்ட்டை, அந்த ஊழியக்காரனை அடித்து துரத்தி விரட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் அந்த ஓனர், அந்த லேண்ட்லோட அவர் விடலை. மறுபடியும் என்ன பண்ணுறாரு? இன்னொரு சர்வெண்ட்டை அனுப்புகிறாரு. சரியா? தி ஃபார்மர் sent another servant, but they struck him on the head and treated him badly. அப்போ இன்னொரு ஊழியக்காரனையும் அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவனை கல்லெறிந்து தலையில் காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் விடலை. மறுபடியும் ஒரு சர்வெண்ட் அனுப்புகிறாங்க. another servant was sent, but he was set upon and killed. Other servants came to collect the farmer's share of the harvest, but they were also beaten or killed. அப்போ அங்கே போன அந்த ஷேரை வாங்க போன எல்லாரையும் ஒரு சிலரை அடித்து விட்டுருந்தாங்க, சிலவங்களை கொன்னும் போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி இல்லை போட்டிருக்கு. சரியா? இப்போது கடைசியாக வேறு வழியே இல்லை, எல்லா சர்வெண்ட்டையும் அனுப்பி பார்த்தாச்சு, ஒரு சரியான ரிசல்ட் இல்லை. கடைசி அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மகன், அவனு என்ன பண்ணுறாரு? போப்பா, நம்ம ஷேரை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை அனுப்புகிறாரு. சரியா? அப்போ all the farmer had left was his son, whom he dearly loved. They will respect my son, he thought, and sent him. ஒருவேளை என் பையனை மதித்து, ஏன்னா எனக்கு ஒரே ஒரு பையன், அந்த பையனை மதித்து அவனுக்கு ஏதாவது ரெஸ்பெக்ட் பண்ணி அவனுக்கு கட்டாயமாக ஷேர் கொடுப்பாங்கன்னு சொல்லி அவருடைய ஒரே குமாரன் அனுப்புனார். சரியா? But the tenant farmers said to each other, this is the heir, let's kill him so we will inherit the land.
So they grabbed the son, murdered him and threw his body out of the vineyard. அப்போ தோட்டத்துக்கு ஓனர் தன்னுடைய பையனை அனுப்பி ஷேர் கிடைக்குன்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரே ஒரு பையன், அந்த பையனையும் அந்த தோட்டக்காரங்க யார் டெனண்ட்டாக இருக்காங்களோ அவங்க என்ன பிளான் போடுறாங்க, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் பாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அந்த ஒரு பையனையும் அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள். இப்போ தான் ஏசப்பா கேட்குறாங்க, இதுக்கு அர்த்தம் என்ன? ஜீசஸ் asked, what will the owner of the vineyard do? அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? Who heard this said, God forbid. ஸோ இப்போ தான் ஏசப்பா அவங்களுக்கு ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? The stone the builders rejected has become the cornerstone. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. ஆனாலும் இந்த சீஃப் ப்ரீஸ்ட் அண்ட் எல்டர்ஸ் அவங்க எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, எப்படியாவது ஏசப்பாவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் மக்கள் எல்லாரும் ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பயம், நம்ம என்ன பண்ண முடியாது, ஜீசஸை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பேரபிள் எல்லாம் அவங்கள குறித்து தான் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. இந்த உவமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். The chief priests and teachers of the law wanted Jesus arrested right away as he had spoken this parable about them. But they were afraid the people would stop them as they thought Jesus was a prophet. So ஜனங்களுக்கு பயந்ததினால், ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் ஏசப்பாவை நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இது ரொம்ப சிம்பிளான பேரபிள் தான். ஆனாலும் நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், சொந்த வீடு. அப்போது அதை இன்னொருத்தங்க வாடகைக்கு வாங்குறாங்க. ஓகேவா? இப்போ வாடகைக்கு வாங்கினவங்க மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். சரியா? இப்போது அந்த வாடகைக்கு இருக்கிறவங்க 1 மாதம் கொடுக்கல, 2 மாதம் கொடுக்கல, 3 மாதம் கொடுக்கல, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 மாதம் வரைக்கும் கொடுக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ அந்த அக்ரிமெண்ட் டேட்டு முடியுது. இப்போ அந்த வீட்டுக்காரர் வந்து என்ன சொல்லுவார், அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு வீடு பாருங்கள், நாங்கள் இந்த வீட்டை வேறு யாருக்காவது என்ன பண்ணுறோம், வாடகைக்கு கொடுக்குறோம். ஸோ இதில் வீட்டு ஓனர் மேலே ஏதாவது ஃபால்ட் இருக்கா? நிச்சயமாக கிடையாது. அப்போ வாடகைக்கு இருக்கிறவங்க வாடகை கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? நிச்சயமாக அக்ரிமெண்ட் படி வாடகை கொடுக்கணும். சரியா? ஸோ வாடகைன்னதை உடனே எல்லோரும் அப்படி வித்தியாசமாக நினச்சிடாதீங்க. இந்த பூமி வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது. சரியா? ஸோ நம்ம எல்லாருமே வந்து வாடகைக்கு தான் இருக்கோம். இந்த பூமி எனக்கு சொந்தம்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ அவுட்புட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த தோட்டக்காரன் அதில் வார பார்ட், அந்த பகுதி, அந்த ஷேர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த லேண்ட்லார்டுக்கு, அந்த ஓனருக்கு கொடுத்துருக்கணும். பட் அவன் என்ன பண்ணலை, கொடுக்கல. ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட உங்ககிட்ட அவுட்புட் எதிர்பார்ப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த கம்பெனி உங்களுக்கு சேலரி கொடுக்குமா? இல்லை. எப்போ நீங்கள் அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறீங்களோ, எப்போ உங்கள் வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்களோ, ஸோ நிச்சயமாக அந்த கம்பெனி உங்களுக்கு என்ன பண்ணும், நல்ல இன்சென்டிவ்ஸு, சேலரி எல்லாமே கொடுக்கும். பட் நீங்கள் முடிக்காமல் சும்மா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கம்பெனி என்ன பண்ணும், சார் நீங்கள் வேறு கம்பெனி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, எந்த ஃபேக்ட்ரியாக வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கார்மெண்ட், சரியா, கார்மெண்ட் ஃபேக்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், டெய்லி நமக்குள்ள ப்ரொடக்ஷன் அவுட்புட், ஒரு நாளைக்கு நான் இத்தனை பீஸ் நான் என்ன பண்ணுவேன், ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணணும். அதில் பண்ணலை, சும்மா மஷினில் போய் உட்காந்துட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால்
அந்த ஃபேக்ட்ரிக்காரங்க உங்களை வைப்பாங்களா? இல்லை, வேறு ஃபேக்ட்ரி பாருங்கள் சார், அனுப்பி விட்றாங்க. சரி, ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க. அப்போ மார்க்கெட்டிங்கில் உங்களுடைய வேலை என்ன? அவங்களுடைய ப்ராடக்டை ரொம்ப சேல்ஸ் பண்ணணும். அப்போது சேல்ஸ் உங்களுடைய மெயின் வேலை, சரியா? அப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல கொண்டு போகிறீங்க, அங்கே சேல்ஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் உடனே டிசப்பாயிண்ட் ஆகி அப்படி உட்காந்துருக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வேறு இடத்துக்கு ட்ரை பண்ணலாம். வேறு மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது சிஸ்டமை சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய முயற்சி என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுல இருக்கணும். இல்லை, எங்கேயுமே எதுவுமே சரியாகவே ரெஸ்பான்ஸ் இல்லை, நான் சேல்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா இருந்தோம்னா அந்த கம்பெனி, அந்த மார்க்கெட்டிங் கம்பெனி சேல்ஸ் பண்ணாத உங்களை அந்த கம்பெனியில் நிச்சயமாக வைக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஸ்டடீஸு கூட, சரியா? ஸோ ஸ்டடீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும், எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இல்லை, நான் படிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோன்னு சொன்னால் சில நேரம் டியூஷன் விட்டு மாற்றி விட்ருவாங்க. அப்படி இல்லை, எங்கள் கிளாஸுக்கு நீங்கள் வர வேண்டாம் சார், நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க, சரியா? ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே உங்களுடைய அவுட்புட் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஃபீல்டில் வேணாலும் இருங்க, நம்ம ஐடலாக சும்மா இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, சரியா? அப்படி இல்லை, அந்த அவுட்புட்டை நானே வச்சுக்கிடுவேன், எந்த ப்ராஃபிட் வந்தாலும் அது எனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்குள்ளதை கம்பெனிக்கு கொடுக்காம, ஃபேக்ட்ரிக்குள்ளதை ஃபேக்ட்ரி கொடுக்காம, சேல்ஸ்க்குள்ளதை மார்க்கெட்டிங் கம்பெனி கொடுக்காம நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கம்பெனி ஓனர், அந்த ஃபேக்ட்ரி ஓனர் அவங்க என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாக நம்மளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் இதில் கூட நம்ம பார்க்குறோம். அந்த திராட்சை தோட்டத்துக்கு ஓனர் அந்த தோட்டக்காரன்ட்ட தன்னுடைய ஷேரை கேட்குறாரு. அவன் கொடுக்கலனதும் அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு? அவனை அடித்து பற்றி விட்றாரு. பா 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 பா, இனிமேல் உனக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து அனுப்பி விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த வேறு ஒருத்தங்களுக்கு டெனண்ட்டாக அவங்க வைக்கிறாங்க, சரியா? வேறு ஒருத்தங்களுக்கு குத்தகைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ஓகேவா? ஸோ இந்த அருமையான நாளில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் we should give output to Jesus. நம்ம ஏதாவது அவுட்புட் ஆண்டவருக்கு கொடுக்கணும், சரியா? நம்ம நமக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஓகே, பட் ஆண்டவருக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? வாழணும், சரியா? ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எனக்காவது என் பிள்ளை ஏதாவது செய்வானா, எனக்காக ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவங்க ஒவ்வொருவரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சரியா? அப்போ நம்ம சும்மா நல்லா சாப்பிட்றோம், படிக்கிறோம், தூங்குகிறோம், சண்டே போயிட்டு காணிக்க போடுறோம், இதோடு நம்ம லைஃப்பை முடிக்கணுமா? இல்லை. ஏசப்பாவுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பெரிய டாஸ்க், பெரிய டார்கெட் வச்சு ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது செய்வேன், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், சரியா? இந்த சின்ன வயசுலே இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? பிளான் பண்ணலாம், சரியா? ஏசப்பாவுக்காக நான் பாட்டு எழுதுவேன், ஏசப்பாவுக்காக நான் நல்ல மியூசிக் போடுவேன், ஏசப்பாவை பற்றி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன். இப்படி பல வழிகளில் நீங்கள் ஏசப்பாவுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுடைய ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப், உங்களுடைய கனிகளை ஆண்டவருக்கு கொடுத்து நீங்கள் வாழலாம், சரியா? அதுக்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைச்சிருக்காங்க. ஸோ இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் Matthew chapter 12 verse 33. Make a tree good and its fruit will be good, or make a tree bad and its fruit will be bad. For a tree is recognized by its fruit. மத்தேயு 12:33 வசனம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஸோ ஆண்டவர் ரொம்ப காரியம், ஆண்டவர் கேட்குற கேள்வி ரெண்டே தான், ஈதர் குட் ட்ரீ ஆர் பேட் ட்ரீ. நல்ல மரமாக நம்ம இருக்க விரும்புகிறோமா அல்லது கெட்ட மரமாக இருக்க விரும்புகிறோமா? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஸோ பி பாசிட்டிவ். நாம் எல்லாரும் நல்ல மரமாக இருப்போம், ஆண்டவருக்கு நல்ல கனிகள் கொடுக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து திகழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.